என் கணவரை எழுப்பி வர சொல்லியிருக்கிறார்கள். இதோ நான் சென்று எழுப்பி வருகிறேன். கண்ணை வெள்ளையம்மா, இங்க என்ன இருந்த கண்ணை? சாமி, என்னை மன்னித்து விடுங்க சுவாமி, நான் தான் ஏதோ தெரியவில்லை. பாச்சை நாட்டிலிருந்து ஒரு லிகிதம் வந்திருக்கிறது, என்ன வந்து பாருங்கள். கோடு பரப்போம். காலந்துறை என்பவள் 1000 பட்டணத்துடன் வந்து அன்பு மகனே, ஆசை மகனே, மகனே, பாச மகனே, நேச மகனே, ஆ ஆ காலந்துறை என்பவன் 1000 பட்டணத்துடன் பாஞ்சை சுற்றி பட்டணங்களை வளர்த்து பாருங்க. அண்ணனோடு போடுவதற்கு எனது தந்தை இருவரும் என்னை வருவதோ தெரிவித்துக் காலந்துறை சண்டைக்கு போறதேனோ கருமாதிகாரிகள் செய்ய வேண்டும், கருமாதிகாரிகள்
நிறை நாளினெல்லுமே கண்ணே வெள்ளையம்மா எனக்கு நிறை நாளினெல்லுமே எடுத்து வந்து நேருக்கு நேர் வைத்து அணுக வேண்டும் நேருக்கு நேர் வைத்து அணுக வேண்டும் சுவாமி அக்காலும் தங்கையும் ஏழு பேரும் அன்போடு ஒப்பாரி வைக்கலாமா அன்போடு வாக்கேசி போடலாமா கண்ணுக்கு மகளும் அரைத்து வந்து எனக்கு கண்ணுக்கு மஞ்சளும் அரைத்து வந்து கட்டழகனுக்கு வைக்க வேண்டும் கட்டழகனுக்கு வைக்க வேண்டும் கண்ணுக்கு மஞ்சளும் வைக்கலாமா அண்ணா சுவாமி கண்ணே வெள்ளையம்மா மாமி கண்ணுக்கு மஞ்சள் வைக்கலாமா என்பதையே கருமாதி காரியம் செய்யலாமா கருமாதி காரியம் செய்யலாமா 1000 பேர் முன்னே கண்ணே வெள்ளையம்மா கட்டிய தோழிகை அறுத்துமை கட்ட வேண்டும் நாற்காலிகை அறுத்துமை கட்ட வேண்டும் நாற்காலிகை மாமி ஆரண்டாரே என் மனமே என்ன சாமி தீரல என்ன செய்வேன் கண்ணே பேர் போக மாட்டேனடி பகுதுர்வல்லை ஆருகிறே என் கண்ணே கண்ணே பேர் போக மாட்டேனடி பகுதுர்வல்லை பேரு சொல்லும் ஒரு பிள்ளை இல்லை சுவாமி காசிக்கே மன்னா மன்னா சுவாமி கண்ணே வெள்ளையம்மா ஆன காசிக்கு போனவே ரெண்டு பேரும் மன்னவரே கண்மணி மைதேனும் வேண்டுமே கண்ணே ஆரை கூழங்கம்மாய் நெல்லடித்து கண்ணே சுவாமி கண்ணே ஆரை கூழங்கம்மாய் நெல்லடித்து கண்ணே அன்புடன் வாய்க்கருதி போட வேண்டும் சுவாமி அக்காலும் தங்கையோ ஏழு பேரும் அன்போடு வாக்கேசி போடலாமா கண்ணே உள்ளூர் குடிமகனை அழைத்து வந்து கண்ணே எனக்கு உயிரோடு கருமகனை செய்ய வேண்டும் சுவாமி உயிரோடு கருமாறி செய்யலாமா உள்ளொரு குடிமகனை அழைக்கலாமா கண்ணே வெள்ளையம்மாள் சுவாமி நான் காலந்தோடு சண்டைக்கு போவதனால் சண்டையில சாமனை பிழைப்பனை எனக்கு அப்படி எப்படினால் உனக்கு அக்காளுக்கு யாரும் சீக்கிரம் படுப்பா கண்ணே இப்படியே அழைத்து வருகிறேன் அக்காமாரிலே வாருங்கள்
வயிற்றுல தான் காத்தா பெத்தா அப்புறம் 9 வயசுல பெத்தா யானை காத்து பண்ணியா இருந்திருக்கா வதவதும் போட்டா நாங்களும் செய்ய கொச்சப்பர் மாதிரி பிரிக்கி எடுத்திருக்கேன் எங்க அப்பன் நியாயம் பண்ணி அக்கா 6 பேரு ஒன்னா பிறந்த ஒன்னா வளர்ந்து ஒரே மனுஷன் போய் பார்க்கப்பட்டோம் பூ அப்படிலாம் கிடையாது. எங்க அண்ணன் பாண்டித்தவனுக்கு எங்க புருஷனுக்கு ஒரு சின்ன பந்தயம். அந்த பந்தயத்துல என் புருஷன் தோத்து போச்சு. என் புருஷன் ஜெயிச்சு எங்க அண்ணன் தோத்து போச்சு. இல்ல ஜெயிச்ச மனுஷனுக்கு தான் ஆகப்பட்டான். அதனால 6 பேர்த்தையும் கொண்டு போய் கிடமாட்ட சச்ச மாதிரி சாச்சு விட்டு எங்க அண்ணன் அது பாடு போயிருச்சு. எங்களுக்கு என்ன பே குறை எப்ப ஒரு மாப்பிள்ளையா பார்த்து கட்டி கொடுத்துட கூடாது. எங்க அண்ணன் பாண்டியத்தை வேற லூசா இருந்திருக்கு. சீரியஸ் ரேட் கொடுக்க முடியாது மொத்தமா சாச்சு விட்டுருச்சு. மொத்தமா ஓட்டி விட்டுருச்சு. நீ ஆளு நல்லா குட்டை ஜெயிச்சா இருந்தாலும் கட்ட குழாய் ஓட்டு அரைஞ்சா பரவரன்னு இருக்கும். ஒரே முன்னாடி அதிகமா ரசிக்காத கமுதி பஸ் ஸ்டாண்ட்ல லூஸ் மாதிரி நேரத்துக்கு அதுக்கு எப்படி பழுச்சுன்னு ஆள் நல்லா எவ்வி கொடுப்பா கம்பெனி கொடுப்ப எப்ப 6 மாதம் சொல்லி என் புருஷன் கூப்பிடுச்சு. எதுக்கா எதுக்குன்னு தெரியல. குச்சி நினைக்க வாத்தியா இருக்கேன் சும்மா 6 மாதம் சொல்லி கூப்பிடவும் நான் அதுக்கு தான் கூப்பிடுதாக்கும்ட்டு நானும் லக்ஸு சோப்பு போட்டு குளிச்சு நக்கு சோப்பா லக்ஸு 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 பொட்டாமாவெல்லாம் அடிச்சு பொட்டாமாவை அடிச்சு மண்டையில பூ வச்சு மண்டையில தானே வச்ச மண்டையில தான் வச்சு அப்படின்னு வேற எங்கனையும் வைக்காத வலிக்கிட்டு போயிடும். வச்சு ஓடந்தி என்னங்கன்னு கேட்டேன். அடியே நான் ராம்நாடு போறோம்ட்டாரு. நீ நம்ம மனுஷன் தானா 6 மாசமா குளிக்காம கிடந்தவன் நீ அதுக்கு தான் கூப்பிட்டு நானும் குளிச்சு ஆமா புருஷன் இல்லையில புருஷன் வெளில போயிருக்காரு. நம்ம குளிச்சு வச்சு நம்ம மஞ்சள் பொச்சு பூ வச்சு பொட்டு வச்சு செஞ்ச மாதிரி ஊருக்கு போற சக்காலத்தி வரும் புறஞ்சி பேசுறாங்க. என்ன புறஞ்சி பேசுறாங்க? காத்தாடி என்ன புருஷன் இல்லாம எங்கேயே போயிட்டான் புருஷன் அனுப்பி இப்படி திராளை ஆட்டிக்கிட்டு பேசுவாங்கல்ல. இல்லத்தா அவங்க மேல தப்பு இல்ல. நீ 6 மாசம் ஆனாலும் தண்ணி வாஞ்ச தக்காளி கண்டு மாதிரி குழு 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 குழுன்னு இருக்கிய. இப்ப எருமை தேவையில்லாம் பேசக்கூடாது. ஆத்தா குண்ட மடக்க பேசி விடுவேன். அப்படியே ராம்நாட்டில் ஒண்ணு தந்த மாதிரி வெள்ளக்காரங்க அடிச்சு விட்டாங்க. மீட்டு வந்து ராம்நாத் போன மனுஷன் போல மனுஷன் அமைக்கிட்டு வரமா இல்லையா? எதை அமைக்கிட்டு குதிரையத்தேன் நல்ல வேலை. ராம்நாத் ராசா மூலம் சக்காலத்தி இவ சக்காலத்தி முடிய இருந்த சக்காலத்தி ஏன் புருஷன் அது வழியா வெள்ளக்காரங்க போற வெட்டி வீழ்த்திட்டு வர. சரி நல்ல வீரனை பத்து சக்காலத்தி ஓடியாந்தானே கூப்பிட்டுக்கா எது கூப்பிட்டான்னு தெரியல. எனக்கு என்ன பே குறை? என் மண்டையில குறையா இல்ல தொண்டையில குறையா இல்லையா? வேணாம் அதை முழுங்கிரு. நமரியா மண்டை அடிச்சு அப்படி சொரிஞ்சுக்கலாம் கை கால் அடிச்சா மாத்தி சொரிஞ்சுக்கலாம். அரிக்காத இடத்துல அரிக்குது. ஒரு கடப்பாறை கம்பியை காய போட்டுக்க. ஒரு கடப்பாறை கம்பி காய போட்டு அதுலயே இழுத்துரு. அப்புறம் புரிஞ்சு நினைவே வராது. உன் பேச்ச கேட்டேன்னு வச்சுக்க உல்லாசையும் விட்டு போயிடும். அக்கா தங்கச்சி 6 பேர் இருக்காளுங்க. அக்கா தங்கச்சி கூப்பிட்டு வரட்டும். அவன் மண்டபத்தை அறுக்கல. நான் பாண்டி தேவை தங்கச்சி இல்ல போயிட்டு தங்கச்சி இல்ல ஒட்டட ஒட்டட கம்பத்திலே ராசா விட்டுட்டு போனானே கம்பத்திலே. ஒட்டட ஒட்டட கம்பத்திலே ராசா விட்டுட்டு போனானே கம்பத்திலே. 2 பிள்ளைய பக்கத்திலே அந்த கதையை நான் சொல்லுவேன்.
வெட்டிக்காரரு நல்லா இருக்கீங்களா? என்னத்தா யார்கிட்ட இருக்கிறீங்க? நான் இப்போ வந்து ஆள் கிடைக்காம இருக்கேன். அப்படியே தெரியுங்க. எங்க கூட கேக்குறேன், நீ யார்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கியா? நான் பெட்டிக்கார்ட்ட தான் இருக்கிறேன். வெட்டிக்கார் இல்லைன்றாரு. நாளையில இருந்து ஆரம்பம். மிருதக்காரரு எப்படி? ஐயோ, ஆரம்பத்திலே வா. ஆல்ரவுண்டு என்ன நொல்லடா என்னடான்ற தலைக்கர்ற கஞ்சா அதை போட்டுக்கிட்டு செஞ்சா அவ்வளோதான். ஆளை கொல்ல பார்க்குறியா? சரி இருக்கட்டும். அக்கா தங்கச்சி 6 பேரை, அவனும் வந்துட்டான், நானும் வந்துட்டேன், அக்கா வந்துட்டான், இந்த தங்கச்சி ஒருத்தி வரணும். ஆமா அடியே அப்படியே வாயேன். எட்டு மடிப்பு சேலை இடுப்பு சுத்தப்பட்ட ஒரு சோலை பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பதிலுக்குது வழக்கு காதல் பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பதிலுக்குது வழக்கு எட்டு மடிப்பு சேலை இடுப்பு சுத்தப்பட்ட ஒரு சோலை ஆசவோ மேல் வச்சதுக்கு அடிக்கடியும் வலிக்கலையே நீ ஒதுக்கி வெறுத்ததனால் ஆசவோ மேல் வச்சதுக்கு அடிக்கடியும் வலிக்கலையே நீ ஒதுக்கி வெறுத்ததனால் இந்த நெஞ்சம் பொறுக்கலையே சிந்தை கெட்டு போனது செத்து மூடல் நோகுது. அனல் வந்து அடிக்குதையா என் உள்ள துடிக்குதையா பூவான என் மனசு புண்ணாகி போனதையா புண்ணாகி போனதையா எட்டு மடிப்பு சேலை இடுப்பு சுத்தப்பட்ட ஒரு சோலை பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பதிலிக்குதே வழக்கு வழக்கு வழக்கு. சரி நம்ம வந்துட்டோம். சங்கராசாமி பாட்டா அக்கா என்ன வண்டி தள்ளிக்கிட்டே வருது ஒரு மாதிரியா? சரி ஆமா பாதியிலே இருக்கட்டும். ஆமா ஆமா போதவர் அப்படியே கோர்த்தாலும் பொலம் தள்ளிடுவார். சரி நான் அவளை ராமநாதபுரத்துக்காரி எங்க கரு சருவா பூதியா போச்சு 6 மணியா போகுது. ஆமா அவளை கூப்பிடுறோமா? அடியே எப்படி நடிக்கிறா பத்தியா? எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாம மாதிரி வேலை வேட்டிய வாசா ராசா. ஏய் இந்த ஒரு ஏன் சிரிக்கிற? அடியா எதுக்கு நீ சிரிக்கிற? அப்படியே நடிப்பு. ஆனா நடிகத்துல சாவித்திரி செத்தது யாருனால? அவனாலதான். நம்மளை காட்டுல பெரிய நடிகை பிறந்துட்டான்னு செத்து போயிட்டா. கைய ஓங்குறவளை வச்சுக்க என்ன பண்ணி வச்சிருக்க? அப்படி கேளு. ராமநாதபுரத்துல இருந்து எங்க வீட்டுக்காரர் என்னை சிறை எடுத்து வரும்பொழுது யாரு உங்க வீட்டுக்காரன்? யாரு? சரி விடு, உங்க வீட்டுக்காரர் எங்க சிறை எடுத்து வரும். இப்பதான் தெரியுது உங்க வீட்டுக்காரன். எங்க வீட்டுக்கார வந்து உங்க வீட்டுக்காரன் என்ன தைரியத்துல சொல்ற? சரி உங்க வீட்டுக்காரர் அப்படி சொல்லு. என்ன நீங்க 6 பேர் இருக்கிறத சொல்லல. ஒரு பேரு சீந்தலையா? பேச்ச கேட்காத. அப்படி ஆசாரமா ராமநாதபுரத்துல இருந்து அண்ணனோட ஓட்டு ஆசாரமா நான் வந்தேன். தும்புட்டா சொல்லவா? தும்புட்டா
கொய்யாப்பழமா அடி ஒய் அடி ஒய்யா நடந்து இந்த ஊருக்கு நான் போறேன். சரி யாத்த மகரத்தினமா எனக்கு ஆதரவு சொல்ல புள்ளி போட்ட கைக்காரி அடி புளியம்பு நெல்லரிக்க போகையில் நான் கண்ணிரண்டும் கவனடி அடி ஒய்யார நடை நடந்து அடி ஒய்யா 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 நடை நடந்து ஊருக்கு நான் போகையில் யாத்தே ரத்தினமா அசனாக சொல்லலை ஏன்டி இப்படி இடிக்கிற? நான் இப்படி எல்லாம் வந்தேன் அவளை சந்தோஷமா போய் நம்மள வாழ்வோம்னு இப்ப வந்து பார்த்தாத்தே நீங்க 6 பேர் இருக்கிறது எனக்கு இங்க தெரியும். வாயேன். ராமனா அக்கா அக்கா இவன் நடிக்கிறா இவனை அடிக்கிற அடியே நடிக்கிற பரம்பரையா நான் கெடாதுடி. என்னடி சண்டை என்னடி சண்டை இந்த வித பட்டரும் எங்க பெருமை செய்யலாமா கண்ணை விளைவா என்ன அந்த கண்ணை என்னடி சண்டை எடு கூட வெள்ளையம்மா எங்களை கல்யாணம் பண்ணி என்ன நொல்லையம்மா எங்க 6 பேர் வரலையா நொன்னடி சண்டையா என்ன டிக்கெட் எடுத்தாரு சரி நான் கேக்குறேன் இருங்க எங்களை 6 பேர்த்த கல்யாணம் இருடி 6 பேர்த்த கல்யாணம் முடிச்சிட்டு 6 பேர் பேர் ஏதாச்சும் வாயில வந்துச்சா வெள்ளையா அவளும் ஒரு பொம்பளை தானே நான் கேக்குறேன் எங்களை 6 பேர்த்த கல்யாணம் முடிச்சீங்கல்ல ஏன் கலர் என்ன அவ கலர் என்ன அவளை போய் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க ஏய் அவளும் ஒரு பொம்பளை தானே அவளும் பொம்பளை எல்லாமே கருப்பா தானே இருக்கும் ஆளை போட்டு கொல்ல போறாங்க யாரு அடிக்காதீங்க தாங்க பாடி ரொம்ப வீக்கான பாடி பேசாம இருங்க சரி சண்டை வேணாம் ஒரே ஒரு முத்தப்பட்டோம் அடி பெண்மணி அவங்க பார்க்க விடுவாங்க அண்ணே என்ன சொல்ல போறீங்க நோட்டீஸ் படிக்க போறீங்க பாய்த்துக்குரியே அண்ணன் ஏ கோவிந்தராஜ் அவர்கள் தமிழ்நாடு நாடக வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழக மாநில துறை செயலாளர் பாயத்துக்குரிய அண்ணன் பாம்பலன்பட்டி அண்ணன் அவர்கள் எனக்கு 500 ரூபாய் என்பவர்கள் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணா குடும்பத்துக்கும் நன்றி என்று வணக்கம். படக்குன்னு கீதம் ஒத்தகில போறீங்க அத்த மக புள்ளே ஒத்தகில போறீங்க அத்த மக புள்ளே சந்தரத்து பசுவமா இது பாப்புகள் வெட்டிகள் நம்ம சந்தரத்து பசுவமா இது பாப்புகள் வெட்டிகள் ஒத்தகில போற புள்ளையே அத்த மக புள்ளே செத்தருந்து பேசுவோம் அடி சமய ஊரை இல்ல செத்தருந்து பேசுவோம் அடி சமய ஊரம் இல்ல
மாசமா எங்கிட்டு தெரியுற? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னது? சின்னாத்தா ரொம்ப நல்லா இருக்கியாப்பா? எங்கிட்டு தெரியுற? ஒரு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சின்னாத்தா ஆ? உங்களுக்கு கும்பிடுதுங்க ஆத்தா. ஓயான்னு அடியில பிடிக்காதீங்க. அப்புச்சியை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? ஏண்டா அப்புச்சியை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? ஏண்டா டேய் இங்க வாடா. அப்புச்சியை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? கும்பிடுனுங்க பச்சி. பெரிய ஆத்தாவை பார்த்து என்ன சொன்ன? கும்பிடுனுங்க ஆத்தா. நடாத்துல பார்த்து என்ன சொன்ன? கும்பிடுனுங்க ஆத்தா. என்னைய பார்த்து நான் என்ன சொன்ன? சின்ன ஆத்தாளுக்கு கும்பிடுதுங்க ஆத்தா. அதுதான் உலகவாக்கி போகும்போது பணிவா சொன்னீங்க ஆத்தா. பார்த்துருக்கேன். கும்பிட்றாத்தா? கும்பிடுங்க ஆத்தா. உன்னை எதுக்காக அழைத்தேன் தெரியுமாப்பா? சின்னாத்தா சொன்னீங்க. அப்புச்சிக்கு 7 தாரம் கல்யாணம் பண்ணி சரிங்க ஆத்தா. 7 பேத்துக்கு பிள்ளைக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால ஏங்க ஆத்தா என்னப்பா 7 வருஷத்துக்குமே பிள்ளை இல்ல. அட கடவுளே. தாயே மாரியம்மா, காளியம்மா, சந்தனமாரி. பத்திரகாளி, சந்தனமாரி. விநாயகப் பெருமானே, முருகப்பெருமானே, உங்களுக்கு கூட ஒரு ஈ இறக்கம் இல்லையா? எங்க ஆத்தா 7 வருஷத்துக்குமே பிள்ளை இல்ல. யாருக்குமே இல்ல. எங்க ஆத்தா உங்களுக்கு இல்ல. டேய் இல்லைங்க ஆத்தா. இந்த ஆத்தா கூட தள்ளுப்புன்னு பேசுவாங்க. இந்த ஆத்தா இருக்காங்க தர்ம புண்ணியவதி. நல்ல இரக்கமான மனுஷன். எதை கேட்டாலும் இங்கடா குடிமாங்கனே உனக்கு இல்லாத அப்படி தூக்கி தூக்கி கொடுப்பாங்க. பழைய சோறு பழைய குழம்பு எடுத்து கொடுத்தாங்க. அவளை தர்ம புண்ணியவதி. இல்லைங்க ஆத்தா பழைய சோறு பழைய குழம்பு எடுத்து கொடுப்பாங்க. போன வாரம் கூட பாருங்க அப்பச்சிக்கு தெரியாம சேலையை தூக்கி கொடுத்தாங்க. ஏய் வீட்ல இந்த சேலை எடுத்து கொடுத்தேன்னு சொல்றா. இருக்கிற அப்புச்சி எல்லாம் ஒரு மாதிரியா நினைப்பாங்க. ஏய் படு சொரட்டா தூக்கி கொடுத்தாலும் கொடுத்துருங்க. வாடா. என் பொண்டாட்டிக்கு ஒரு பழைய சேலை கேட்டேன். ஆத்தா இங்க பீராவில இருந்து அந்த மைதானத்தை கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க. அவளை தர்ம புண்ணியவதி எங்க ஆத்தா. சரி. சரிங்க ஆத்தா. அதனால அப்புச்சி வெள்ளக்காரங்களோட சண்டை போறாரு. எங்க ஆத்தா ஆ? சண்டைக்கு போறாங்க. ஆமா. அப்புச்சி விலை போருக்கு போறாரு. போருக்கு. ஆமா. அதனால உயிரோட ஈம சடங்கு செஞ்சு ஏங்க? என்னை நல்லபடியா போருக்கு அனுப்பிச்சு விடுங்கம்மா அப்படின்னு இன்னைக்கு 7 பேர்த்த ஒண்ணு சேர்த்திருக்காரு. சரிங்க ஆத்தா. அதனால அதனால வேலை செய்யணுமாங்க ஆத்தா? ஆமாயா. சரிங்க ஆத்தா. ஆ? ஜாமான் கொண்டு வந்திருக்கேன். சாமான் கொண்டு வந்திருக்கா? ஆமாங்க ஆத்தா. ஏன்னா உங்க அப்புச்சி வந்து உள்ள வச்சிருக்கேன் ஆத்தா. உங்க அப்புச்சி வந்து ஆமாங்க ஆத்தா. உங்க அப்பா வந்து ஆமாங்க ஆத்தா. மஞ்ச பையில தொங்க விட்டு வருவாரு. அம்மா நாங்க தொங்க ஏன்? போட்டு வரும்போது பார்த்திருப்பீங்க. ஏய், இல்லைங்க ஆத்தா. ஜாமான் ஆத்தா வேலை தொங்க போட்டு செய்யறாங்க. வருவாரு. ஆமாங்க ஆத்தா. நாங்க 7வது மாடியில இருந்து பாப்போம். அங்க இருந்து பார்க்கும்போது ஜாமான் தெரிஞ்சிருக்கு. அப்ப மஞ்ச பையில தானே கொண்டு வராரு. ஆமாங்க ஆத்தா. அதனால பாப்போம். சரிங்க ஆத்தா. நீ சாமான் கொண்டு வந்திருக்கியா? என்னங்க ஆத்தா இப்படி கேட்டு போட்டீங்க? என்னடா? நான் ஜாமான் இல்லாம இருந்துட்டேன்னா நீ ஒரு நாள் கூட நீ காட்டு. ஆமா 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 சாமியான் பெருசுதான். ஆனா சங்கதி இருக்காது. சாமியான் சின்னதுதான். தொழில் நல்ல நறுக்கு சுருக்கு. அவருக்கு சங்கதி நான் தான் பிறந்தேன். வேலையில வேலை செய்ய வேணும்ல. அத்தா என்னப்பா? ஜாமானக்கா பாக்குறீங்களா அத்தா? எடியா எடியா. ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல. ஒரு நாள் கூட. வாய்ப்பு கொடுத்தா தான் கட்டிட்டு இருப்பேன். எங்க அத்தா அத்தா ஜாமான் எடுக்கணுமாங்க அத்தா? சரியா. எங்க குடும்ப சங்கீத பாரம்பரிய குடும்பங்க அத்தா. என்ன சொல்ற? ஆமாங்க அத்தா. ஆ. எங்க அப்பா சொல்லியிருக்காரு ஆ. மகன் நீ என்னைக்கு ஜாமான வெளியில இருக்கும்போது கூட எந்த ஜாமான சொல்றீ? வேலை செய்யற ஜாமான வேலை செய்யற ஜாமான கேட்டா நீ வெளியில எடுக்கும்போது முறைப்படி சங்கீத பாட்டு படிச்சு எடுக்கணும்ன்றாரு. சரி. 2 பாட்டு சொல்லி கொடுத்தாரு எங்க அப்பா. என்னென்ன பாட்டு? ஒன்னு பக்தி பாட்டு ஒன்னு அத்தாடி. இன்னொன்னு சீர்காழி கோவிந்தராஜ் காலையில அவங்க பாட்டை கேக்குற கொடுத்து வைக்கணும். பாடுறா. பக்தி பாட்டு அதுதான். ஆமா, முத பாட்டு பக்தி பாட்டு. ஏன் ஜாமான் காலடி மண்ணெடுத்து ஏன் ஜாமான் இந்த எடு. பாட்டு எஜமான் தானே இருக்கு. ஏன் ஜாமான்ற? அதெல்லாம் இல்ல கேட்டா நீங்க எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெத்தியில போட்டு வைப்போம். எங்க எஜமான் அவர் சொல்லுக்குதான் நாங்க தின கட்டுப்பட்டோம். சூப்பர் காட்டா. ஆக்கா சூப்பர் காட்டா. இந்த பாட்டு எனக்கு 6 மாசமா வரவே மாட்டேங்குது. உங்க வாயில நல்ல நுழையுதுங்க. ஏய் பாட்டு. பாட்டு காட்டா. சரிங்க. சங்கீத பாட்டு சீரியல் கோவிந்தராஜன் பாட்டு அப்படி பெட்டிக்கார பிச்சு அந்த சுதிய பிடிங்க பிச்சு அப்படி 4 எங்க பிச்சு 4 6 ஆச்சு போய் 4 இல்ல சுதிங்க பிச்சு மத்துவம் அது மசமா
பாட்டு நொட்டுன நொட்டுனன்ற இல்லைங்க, புகையிலாங்க. இனிமே தான் பாட்டு வரும். அஞ்சரை கட்சி. டக்கரி நானானா. சக்கரவள்ளி கிழங்கே சமந்தது எப்படி? சக்கரவள்ளி கிழங்கு சமந்தது எப்படி? சக்கரவள்ளி கிழங்கே சமந்தது எப்படி? ஒட்டகத்தை கட்டிக்கோ, கட்டியாக ஒட்டிக்கோ, ஒட்ட ஒட்ட ஒட்டினாரி. தட்டி தகுட்டன தட்டி தகுட்டன தட்டி தகுட்டன தட்டித்தா. தலாங்கு தகுட்டன தலாங்கு தகுட்டன தலாங்கு தகுட்டன தட்டித்தா. ஒட்ட ஒட்ட ஒட்டினாரி. தட்டி தகுட்டன தட்டி தகுட்டன தட்டி தகுட்டன தட்டித்தா. தலாங்கு தகுட்டன தலாங்கு தகுட்டன தலாங்கு தகுட்டன தட்டித்தா. ஒட்ட ஒட்ட ஒட்டினாரி. திட்டாக்கிடுதலிடம் 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 வட்ட வட்ட வட்டக்காரி. தகஜோன 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 வட்ட வட்ட வட்டக்காரி. தகஜோன 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 வட்ட வட்ட வட்டக்காரி. அண்ணாமலை எண்ணாமலை. இல்லங்கட்டா. அண்ணாமலை எண்ணாமலை. அண்ணாமலை எண்ணாமலை. ஆஜவச்ச உண்ணாமலை. முப்பத்தல வேலை பார்க்க சொன்னா ஆட சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கேன். சாமனேர்ரா பக்கத்துல ஒளிஞ்சு பாத்துருக்கேன். சாமனேடு நான் அப்படியால ஒண்ணு பார்க்கறேன். எப்படி காட்டா ஜானபுரா? என்னடா ரொம்ப சிறுசா இருக்குது. ஆரஞ்சு வந்து கொண்டு வர முடியாதா? அதுக்காண்டி ரயில் கல்ல வந்து கொண்டு வர முடியும். அப்படி எல்லாம் இல்ல அப்படியே. அப்படியே. நல்லா தெரியுதா? அப்படி. அப்படி உள்ள கலப்பிச்சு. நல்லா தெரியுதா அப்படியே? நல்லா தெரியுதா அப்படியே? நல்லா தெரியுப்பா. சிக்கா போட்டு கொடிய கொஞ்சம் நல்லா தெரியும். ஏன்னா போன வாரம் கொஞ்சம் மாறியா கனவு கண்டேன். மாறி மாறி கிட வேண்டியா? ஏன்னா அடிக்கடி நம்ம பாண்டிகோயில் பைபாஸ்ல திருவிங்களா ஆத்தா நான் வேலை செய்யறேங்க ஆத்தா. எனக்குள்ள கூலி வாங்கி கொடுத்துருங்க ஆத்தா. உங்களை நம்பி நான் நினைக்கிறேன் ஆத்தா. நம்ம ஊரா விருதா வேண்டாம் ஆத்தா நம்பி வைக்கிறேன். இல்ல நாங்க அரமனையில குடுக்குற கூலி பத்தாத அவனுக்கு. அதான் நீ விட்டுறேங்க ஆத்தா. என்னடா யாரையுமே காண எந்திரிச்சு ஒதுங்குறாங்களே. வாங்க இப்ப குடும்பம் கூலி கொண்டு வந்து போடுவாங்க. ஆத்தா 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 நீங்க சொன்னீங்கன்னு வச்சிருக்கேன். சரி வருதுடா கூலி. வரு வரு நிமிடம் ஆத்தாவதுல படுக்க சொல்லி. இதெல்லாம் அண்ணன் வர்றாருல வருதுல இரு. அப்புச்சி மார்களே ஏன்டா அப்படி சொல்ற? எங்க ஆத்தா கூலி கேக்குறீங்க ஆத்தா. மெதுவா சொல்லு. அப்புச்சி மார்களே ஆத்தா மார்களே வீதி வர உறவு வீடு வரை மனைவி கால் வர பிள்ளை கடைசி வரைக்கும் இந்த குடிமை நான் ஏன் அந்த இடத்த அழுத்துற? அடுத்த தாங்க ஏதோ நிக்கேன். ஆத்தா உங்களுக்கு தெரியாதா? சால் படிக்குவாங்க ஆத்தா. இப்படி கிர்ரு. காலை உடைச்சு சத்தம் கேட்காம வர்றான். பிடிக்காது. ஏங்க ஆத்தா? கிர்ரு. ஆத்தா ஆத்தா பன்னீர் போட்டுக்கிறீங்க ஆத்தா. பன்னீர் போட்டுக்கிறீங்க ஆத்தா. 6 மாசம் அரண்மனைக்கு வேலைக்கு வர்றீங்களா? தண்ணி செப்டி கேட்க குளிக்க வருவாங்க ஆத்தா. அப்புச்சி ஏ விட்டியதை கொன்னுட்டியடா. மூணு சாப்பிட்டு பேசாம மூளையில முடக்க வேண்டியதானே. இந்த அப்புச்சி 100 ரூபா போட்டாரா? அப்புச்சி வேற கடைக்கே போக கூடாதுங்க அப்புச்சி நம்ம கடைக்கு வரணும். அப்புச்சி வேற கடைக்கு போக கூடாது அப்புச்சி. பேர் தெரியாதுல நன்றி சொல்லு. ஏ விட்டி விட்டியதை கொன்னுட்டியடா. நான் தான் கேட்டேன் குளுக்குறா உங்களுக்கு பிடிக்காதுங்க அக்கா. நீங்க பாட்டு குளுக்குற பாட்டுங்க நான் ஏன் அப்படி ஒரு சொல்ற? ஒரு தொலை சொல்லுங்க
சூடும் பெருமானே அருளாளாய் எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்தில் உன்னை வைத்தாள் பெண்ணை என்னை தென்பால் அருள் துறையில் அத்தான் உனக்கு ஆரான் இனி அல்லேன் எனலானேன் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்குள் இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை இந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் முருகே அன்பு பரவசத்தில் உள்ளே உயிர் முருகே பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் முருகே அன்பு பரவசத்தில் உள்ளே உயிர் முருகே சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருகே சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருகே எந்தன் சந்நிதியே உந்தனுக்கு அடிபணியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்தே கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்தே திருவருளே கண்ணை திறந்து வைத்தே கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்தே திருவருளே என்னை நல்லோர் உரையும் அருத்துறையில் என்னை நல்லோர் உரையில் அருத்துறையில் மேவி என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சேவித்த கரங்களுக்குள் இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே